அதுபோல் புஷ்பகரம் அப்படிங்கிற நிகழ்வு நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம இப்போ கழிந்த ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு கூட நம்ம தாமிரபரணியில் அந்த நிகழ்வு நடந்ததை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ புஷ்பகரம் என்பது என்னென்னா, அதுக்கும் ஒரு புராண நிகழ்வு சொல்கிறாங்க. அதாவது புஷ்பகரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவர் மேலோகத்தில் இருந்ததாகவும், அவரை பிரம்மதேவர் என்ன பண்ணுறாருன்னா, பூமிக்கு நீ வருடந்தோறும் ஒரு குறிப்பிட்ட நதி, அது அந்த குறிப்பிட்ட நதியில் போய் நீ இருக்கணும், அந்த டைமில் அந்த குறிப்பிட்ட வேளையில் அதில் வந்து நீராடுறவங்களுடைய பாவங்கள் தீர்க்கப்படும் அப்படின்னு அந்த விஷயங்கள் சொல்லப்படுகிறது. அப்போ அந்த புஷ்பகரர் என்ன பண்ணுறாருன்னா, பூமியில் வந்து வருடத்திற்கு ஒரு நதி, அதாவது 12 நதிகள் அதில் சொல்லப்படுகின்றன. 12 நதிகளையும் வருடத்திற்கு ஒரு நதி, அதுவும் ஒரு குறிப்பிட்ட கால அளவில் அவர் வந்து அந்த புஷ்பகரன் சொல்கிற அந்த தேவர் வந்து அமர்ந்து கொள்வதாக அந்த பகுதியினுடைய நம்பிக்கை அந்த முன் ஆகமங்களில் சொல்லப்பட்டுள்ளது. அப்போது அதில் எப்படின்னா, அது அந்த குறிப்பிட்ட காலம் சொல்லக்கூடியது நவக்கிரகங்களுடைய சஞ்சாரம் படி நிகழக்கூடியது. அது அந்த வருடத்தில் அந்த சஞ்சாரம் எந்த டைமில் நிகழுதோ அந்த குறிப்பிட்ட கால அளவில் ஒரு 25 நாட்கள், ஒரு 10-15 நாள், அந்த மாதிரி ஒரு 25 நாட்கள் 2 முறையாக நடக்கும் வருடத்திற்கு. அதுதான் நம்ம அந்த புஷ்பகரம் அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் 12 ஆண்டுகள், 144 ஆண்டுகள் அந்த மாதிரி நடத்துகிறாங்க. இதில் அந்த 12 நதிகள்னு சொல்லக்கூடியது எதெல்லாம்னு பார்த்திங்கன்னா, அதாவது வடக்கு பக்கம் ஒரு 7 நதி ஓடுது, அது மாதிரி தென் பக்கம் ஒரு 5 நதி ஓடுது. பார்த்திங்கன்னா வடக்கு பக்கம் பார்த்திங்கன்னா கங்கா, யமுனா, சரஸ்வதி, சிந்து, நர்மதா, அது மாதிரி துங்கபத்ரா, பிரம்மபுத்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 நதிகள் அங்கே ஓடுறதை நம்ம பார்க்குறோம். அதுபோல் தென்பகுதியில் பார்த்திங்கன்னா மீதி 5 நதிகள் இருக்கும். அதாவது கிருஷ்ணா, கோதாவரி, பிரணிதா அப்படி 3, அடுத்தது காவேரி, அது மாதிரி கடைசியாக தாமிரபரணி, அப்படி ஒரு 5 நதிகள். இது தென்பக்கம் ஓடக்கூடியது. ஆக 7, 5, 12 நதிகள். இந்த 12 நதிகளில் தான் இந்த புஷ்பகரம் கொண்டாடப்படுகிறது. அப்போ அந்தந்த காலகட்டங்களில் அது எந்த இதில் இருக்குதோ அந்த இடத்த வச்சு அவங்க பண்ணுவாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இது புஷ்பகரம். அப்போ இங்கேயும் இதனுடைய நிகழ்வு என்பது என்னென்னா, ஒரு புனித நீராடுவது தான். அதுதான் அதனுடைய நிகழ்வு. இந்த